ஜோதிட தகவல்ல ராகு கேதுவை பற்றி, குறிப்பாக ராகு பகவானை பற்றி இங்கு நின்று உங்களிடம் தெள்ளத் தெளிவாக விளக்க உள்ளேன். ராகு சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அதற்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பார். குறிப்பாக ராகு கேது இரு கிரகமே பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் ஆகும். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு என்ற வீட்டதிபதி நல்ல பலமாக இருந்தால் ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ராகு என்ற வீட்டதிபதி ஆட்சி ஜோதிட தகவல்ல ராகு கேதுவை பற்றி இன்று உங்களிடம் தெள்ளத் தெளிவாக ராகு சர்ப்ப கிரகம், சாயா. ராகு எந்த வீட்டில் இருக்கார் கேது பகவான் சஞ்சரிப்பார். இரு கிரகமே பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் ஆகும். ராகுவுக்கு சொந்த வீடு என்ற வீட்டதிபதி நல்ல ராகு என்ற வீட்டதிபதி ஆட்சி ராகு கேதுவை பற்றி ராகு சர்ப்ப ராகு எந்த வீட்டில் இருக்கார் கேது பகவான் சஞ்சரிப்பார். நோக்கி செல்லக்கூடிய கிரகம் ஆகும். கேதுவை பற்றி ராகு சர்ப்ப ராகு எந்த வீட்டில் இருக்கார் கேது பகவான் சஞ்சரிப்பார். கேதுவை பற்றி ராகு எந்த வீட்டில் இருக்கார் கேது பகவான் சஞ்சரிப்பார்.
அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு விபத்து ஜாதகம்னு சொல்லுவோம். 8ல ராகு இருந்து கூட செவ்வாய் அல்லது சனியுடைய தொடர்பு இருந்தால் வாகன விபத்துக்கள், வாகன விபத்தின் மூலமாக நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவா 8ல ராகு இருக்காரு, கூட சனி இருக்காரு, அல்லது சனி பார்க்கிறாரு, கூட செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் பார்க்கிறாரு, இந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்களுக்கு ராகு திசையில சனி புத்தியோ, ராகு திசையில செவ்வாய் புத்தியோ போன்ற தசாபுத்தி காலங்கள்ல வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். அதனால அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல 8ல ராகு இருந்து ராகுவோட திசை நடந்தால் அந்த நேரத்துல எவ்வளவுதான் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தடை, தாமதங்கள், இடையூறுகள், தேவையில்லாத இழப்புகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். பொதுவா ராகுவுடைய திசாபுத்தி காலத்துல ராகு சாதகம் இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத நெருக்கடிகளையும், ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்தால் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். பொதுவா ராகு என்ற கிரகம் ஒருவருக்கு தசாபுத்தி ரீதியாக நடக்கின்ற பொழுது கெட்ட ஸ்தானத்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகள், டயக்னைஸ் பண்ண முடியாத ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை கூட பொதுவா ஏற்படுத்துது. இந்த மாதிரி நேரத்துல அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நேயர்களே, இன்று இதுவரை ராகு கேதுவை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். குறிப்பாக இன்று ராகுவை பற்றி மிக மிக தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.